உருவாக்குவதில் மிக மும்முரமாக ஈடுபட்ட மறைந்த எமது கல்லூரி தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மருமம் ஏ முதலியார் எம்எஸ் காரியப்பர் அவர்களுடைய முன்மொழிவால் இந்த பாடசாலை உருவாக்கப்பட்டிருப்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடும். அந்த வகையிலே அந்த நல்ல மனிதரை, இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட அந்த மனிதரை, இந்த கல்லூரியை உருவாக்கிய அந்த நல்ல ஜீவனை நாங்கள் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை நாங்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு இந்த கல்லூரியுடைய அதிபரும் இந்த கல்லூரியுடைய முகாமைத்துவ குழுவும் பல்வேறு திட்டங்களை வகுத்து இந்த நிகழ்ச்சியை இப்போது நடாத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த கல்லூரியின் ஸ்தாபக தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. எமது கல்லூரி 1949ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு இன்று 63 வருடங்கள் நிறைவாகின்றன. ஒரு கல்லூரியின் ஆரம்பம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது, அதன் தொடர்ச்சியான வளர்ச்சி எவ்வாறு அமைந்திருக்கின்றது போன்ற விடயங்களை மாணவராகிய நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று 16/11/1949ஆம் ஆண்டிலே 4 மாணவர்களோட இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நேரத்திலே ஒரு போதை கொட்டிலாகத்தான் அமைந்திருந்தது. நாங்கள் இந்த கல்லூரியிலே 1956ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டிலே தெரிவித்தோம். அதற்கு முதலே இந்த கல்லூரி எங்களுடைய ஸ்தாபகர் எம்எஸ் காரியப்பர், எங்களுடைய அதிபர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள். ஜேடி முதலியார் எம்எஸ் காரியப்பர் அவர்கள் இந்த கல்லூரியை ஸ்தாபித்தார்கள். அவருடைய சொந்த நிலம் 5 ஏக்கர் நிலத்தை இந்த கல்லூரிக்காக எழுதி கொடுத்தார்கள். அவர்களுடைய நிலம்தான் இந்த கல்லூரி அமைந்திருக்கின்ற நிலம். எம்எஸ் காரியப்பர் அவர்கள் 1947ஆம் ஆண்டு முதலாவது இலங்கை சுதந்திரத்திற்கு முதல் நடைபெற்ற முதலாவது தேர்தலிலே இந்த கல்முனை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார்கள். அவர்கள் இந்த பகுதி முஸ்லீம்களின் கல்விக்கான ஊற்றுக்களிலே ஊற்றுக்கண் என்று சொல்லப்படுகிறது. இந்த இதனை ஸ்தாபகர் அவர்களை பற்றி நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கூறுவது பொருத்தமாக இருக்கிறது என்று நினைக்கின்றேன். எம்எஸ் காரியப்பர் அவர்கள் மருவும் வன்னிமை, அந்த நேரம் வன்னிமை என்று சொல்வார்கள். முதலியார் இப்ப இருக்கிற டிஎஸ், இப்ப இருக்கிற டிஏ போன்றவர்களுடைய அதிகாரங்களுக்கு சமமான அதிகாரங்களை அந்த வன்னிமை பெற்றிருந்தார்கள். மஜீத் வன்னியினார் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். மேஷாயினுடைய தந்தையார் மஜீத் வன்னியினார் 52ஆம் ஆண்டு இந்த கல்முனை தொகுதியிலே எம்பியாக வந்தவர் தான் மேஷாவினுடைய தகப்பனார் தான் மஜீத் வன்னியினார். அது மாதிரி சம்மாதுரை வன்னியினார் என்று ஒரு வன்னியினார். அதே மாதிரி முதலியார் எம்எஸ் காரியப்பர் 22 வயசிலேயே இவர் வன்னிமையாக வந்திருக்கிறார். பாடமை பகுதிக்கு ஒத்திகையில் எல்லாம் சேர்ந்து வன்னிமையாக அவர் வந்திருக்கிறார். மருவும் வன்னிமை முதலியார் எம்எஸ் காரியப்பர் அவர்கள் கொட்டபோவ காரியப்பர் என்று சொல்வார்கள். காரியப்பர் பரம்பரை 200 வருடங்கள் சரித்திரமுள்ள பரம்பரை தான் காரியப்பர் பரம்பரை. அந்த காரியப்பர் பரம்பரை வந்து கொட்டபோவ காரியப்பர் பரம்பரையைச் சேர்ந்த அகமது நபி காரியப்பரின் 2வது மகனான டாக்டர் முகமது இப்ராஹிம் காரியப்பர் அவர்களுக்கும் மட்டக்களப்பு காரியப்பர் பரம்பரையைச் சேர்ந்த தம்பிநேந்த காரியப்பர், அந்த தம்பிநேந்த காரியப்பருடைய பேத்தியான லைலத்துல் கத்ரியா அவர்களுக்கும் 2வது மகனாக பிறந்தவர் தான் எம்எஸ் காரியப்பர். தனது ஆரம்ப கல்வியை கல்முனை டீஸ் கல்லூரி, அந்த நேரத்தில் பெஸ்லியர் ஸ்கூலில் டீஸ் கல்லூரி என்று சொல்றாரு. இவர் 1889ஆம் ஆண்டு 1899ஆம் ஆண்டு 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பிறந்தார். இங்கே படத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு வாள், இடுப்பிலே ஒரு வாள் கொண்டு வைத்திருக்கிறார். இது ஆங்கிலேயர்களே அன்பளிப்பாக இவருடைய சேவைக்காக
வஞ்சியினார் தொழிலை சிறப்பாக செய்ததற்காக வேண்டி இவருக்கு வழங்கப்பட்ட வாழ்த்தானது. முதலியாராக தொடங்கி புரிந்து 25 வருட காலம் முதலியாராக வன்னிமையாக தொடங்கி புரிந்திருக்கிறார். அருந்தரும் சேவைகளை ஆற்றினார். கல்வி சிந்தனையின் வெளிப்பாடுதான் கல்முனை சாகரா கல்லூரியாகும். அந்த நேரத்திலே எழுத்தறிவற்றிருந்த இப்பகுதி பெரும்பாலான மக்கள் வாழ்ந்த இந்த சூழலிலே தனது சேவை காலத்தில் 20 பாடசாலைகளை ஆரம்பித்திருக்கிறார். இந்த பிரதேசத்திலே கல்வியின் கண்ணை திறந்த ஒரு பெரியார் தான் எம்எஸ்காரியர்கள். கல்வி கண்ணை திறந்தவர், கல்விக்காக உதவி செய்வோர் என்றும் மறக்கப்பட மாட்டார்கள். 20 பாடசாலைகளை இவர் ஆசிரிய கலாச்சாரி அட்டாளத்திலே ஆசிரிய கலாச்சாரை உருவாக்குவதிலே எம்எஸ்காரியர்களுடைய பங்கு அளப்பரியது. அன்று ஊன்றிய கல்வி புரட்சியின் வித்து பறந்து விரிந்து இன்று பல்கலைக்கழகம் வரை வியாபித்து விருட்சமாகி இருக்கிறது. அவர் அன்று ஆரம்பித்த அந்த வித்து, அன்று நாட்டிய அந்த வித்து பறந்து விரிந்து ஆறு விருட்சம் மாதிரி இன்றைக்கு வளர்ந்து இருப்பதை நாங்கள் இந்த கல்லூரி இன்று இருக்கின்ற தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கட்டிடங்கள், பௌதிக வளங்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. முஸ்லீம் பங்களுக்கான தனியான பாடசாலை கல்முக்குடியிலே கேர்ள்ஸ் ஸ்கூல் என்று சொல்லி, சாய்ந்தமத்திலே கேர்ள்ஸ் ஸ்கூல் என்று சொல்லி 100 வருஷங்கள் வரலாற்றை கொண்ட பாடசாலைகள் அந்த பாடசாலைகளை ஆரம்பித்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதி முஸ்லீம்களின் ஆங்கில அறிவை மேம்படுத்தும் விதமாக தனியே ஆங்கில மொழி மூலம் பயிலக்கூடிய ஒரு பாடசாலையை உருவாக்குவது செய்வதிலே தீவிர முயற்சி செய்தார். யூனியன் இங்கிலீஷ் ஸ்கூல் தான் ஆரம்பத்தில் இந்த சாகரா கல்லூரி சொல்வது. யூனியன் இங்கிலீஷ் ஸ்கூல் அந்த நேரத்திலே இலவச கல்வியின் தந்தையாக இருந்த முன்னாள் கல்வி அமைச்சர் கலாநிதி CWW கண்ணங்களா 50 மத்திய ஆங்கில மொழி பாடசாலைகளை இப்பாடசாலையில் போஷணி பாடசாலைகள் என்று சொல்வது ஃபீடிங் ஸ்கூல் கனிஷ்ட ஆங்கில பாடசாலைகள் அமைப்பதற்கான திட்டத்தை அவர்தான் கொண்டார். இதனை பயன்படுத்தி இச்சமயத்திலே கரைவாகுப்பற்றி வன்னிமை முதலியாராக இருந்த முதலியார் எம்எஸ் காரியப்பர் அவர்கள் கல்முனையிலும் ஒரு ஜூனியர் ஸ்கூல் அமைப்பதற்கான பெருமுயற்சியில் இறங்கினார். அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்க சபை பொதுத் தேர்தலுக்காக கலைக்கப்பட்டு விட்டது. இதனால் இம்முயற்சியிலே முதல் சடங்கு ஏற்பட்டது. பின்னர் 1947 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கல்முனை தொகுதியின் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட முதலியார் காரியப்பர் அவர்கள் முதல் வேலையாக இடையில் நின்று போன ஜூனியர் இங்கிலீஷ் ஸ்கூலை அமைக்கும் முயற்சியிலே முழுமூச்சுடன் தொடங்கினார். இந்த சமயம் கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றிருந்த மேஜர் E.A. நுகவில, அந்த நேரம் கல்வி அமைச்சராக இருந்தவர் மேஜர் E.A. நுகவில என்பவர். நுகவில அவர்களிடத்திலே முதலியார் காரியப்பர் அவர்கள் கல்முனைக்கும் சம்மாந்துறைக்குமாக 2 ஜூனியர் இங்கிலீஷ் ஸ்கூல்களை அமைத்து தரும்படி இதற்காக கல்முனை தொகுதிக்கு நேரில் விஜயம் செய்து நிலைமைகளை பார்வையிடுமாறு வற்புறுத்தினார். கல்முனை தொகுதிக்கு நேரிலே விஜயம் செய்யும்படி கேட்டார். இதன்படி 1948 கல்வி அமைச்சர் மேஜர் E.A. நுகவில அவர்கள் முதல் தடவையாக கல்முனை தொகுதிக்கு விஜயம் செய்தார். காணி மற்றும் கட்டிட இடவசதிகள் ஏற்படுத்தி தந்தால் நான் எப்படி யூனியன் இங்கிலீஷ் ஸ்கூலை அமைத்து தரும்படி உறுதியளித்தார். உடனே முதலியார் காரியப்பர் அவர்கள் தாய்மொழி கல்முனைக்குடி ஆகியவற்றுக்கு மத்தியில் இருந்த தனக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலப்பரப்பை முற்றிலும் இலவசமாக எழுதி கையளித்தார். எனினும் பல மாத காலமாகி யூனியன் ஸ்கூல் ஆரம்பிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை. கல்முனை கல்வி வலயத்தில் ஒரு பொற்கால நிலையமாகிற்று. அன்றைய தினம் எம்ஐ அப்துல் காதர் அவர்கள் பதிலதிபராக கடமையாற்றினார். எம்ஐ அப்துல் காதர் பதிலதிபர். எம்ஐ மீதானத்தை அதிபருடைய தம்பிதான் அவர். எம்ஐ அப்துல் காதர் அவர்தான் பதிலதிபராக முதலாவது அதிபர். அந்த போட்டு போட்டிருக்கிறது. அந்த அதிபர் வரிசையிலேயே பார்க்க வேண்டும். என்னுடைய கல்லூரியிலே மாடிப்படிக்கு ஏறி போகிற நேரத்தில் அதிபர்களுடைய வரிசை 6 அதிபராக இருந்தவர்கள் பொன்னப்பா என்று ஒருவர் பதிலதிபராக இருக்கிறார். அதுக்கு பிறகு M.M. இப்ராஹிம் சார் என்று சொல்லி M.M. இப்ராஹிம் சார் தான் அந்த நேரம் எல்லா பாடங்களையும் படிப்பார். எங்களுக்கு எல்லாம் படிப்பிக்கிறது தான் M.M. இப்ராஹிம் சார். வீட்டுகளிலிருந்து பார்ப்பார் மாணவர்கள் படிக்காதவர்கள். அதன் படம் பார்க்க போனா வகுப்பில் சொல்லுவார், இப்படி உள்ள கண்டன் கேட்டிருந்தார். அப்படி ஊக்கப்படுத்தி படிப்பித்தால் அவருடைய மாணவர்கள் தான் இந்த ஆசிரியர்கள் 80 பேர் இருந்தார்கள் காலத்தில். M.M. சார் அவர் மரணமாகிவிட்டார். இந்த கல்லூரியிலே சொந்த முறையிலே படிப்பித்த ஒரு ஆசிரியர் தான் M.M. சார். அவரும் அதிபராக இருந்திருக்கிறார். இப்படி பல்வேறு
நாளில் மற்றது மனிதர்கள் மாணிக்கம் மனித அஸ்ரபர்கள் அவர்களும் இந்த கல்லூரிக்கு அளப்பரிய பணிகள் எம்சி அவர்கள் எந்த அரசியல்வாதிகளும் இந்த கல்லூரிக்கு தங்களுடைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டு இந்த வித்யாதிபதி KS அருள்நந்தி கிழக்கு மாகாண கல்வி அதிகாரி குணசேகரம் வித்யாதிபதி விஸ்வலிங்கம் கேட்பதிரியார் என்ன சாதியப்பர் ஆகியோர்களாலே இந்த கல்லூரி ஆரம்பித்து வைக்கப்பட்டது.